நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்சு மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. அதில் வந்து எத்தனை நாளைக்குள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு. கேப்டன் விசி யாரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. வின்னிங் ரிசல்ட் மட்டும் மாறிடுச்சு. ஒரு 20 ரன்னில் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னுடைய கணிவுப்படி காலையில் மதியம் ஒரு 2 மணிக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சிருந்தால் ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கும். அது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் போயிடுச்சு. அதனால் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் சொன்ன பிளேயர்ஸ் அப்படியே நல்லா விளாண்டுருந்தாங்க. எல்லா பேரும் நல்ல பாயிண்ட்டு. இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு இது எங்கே நடக்குதுன்னா விசாகப்பட்டினத்தில் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பி ஸ்டோக்ஸ் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டெஸ்ட்டில் யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா ஆர் சர்மா, ஒய் ஜெய்ஸ்வால், ஆர் படிட்டர், எஸ் கான், எஸ் ஐயர், டபிள்யூ சுந்தர், கேஎஸ் பரத், ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், கே யாதவ், ஜே பும்ராக் இந்த 11 பேரும். இங்கிலாந்தில் இசட் கிராவ்லே, பி டக்கட், ஓ போப், ஜே ரூட், ஜே பெய்ர்ஸ்டோ, டி லாரன்ஸ், பி ஸ்டோக்ஸ், பி ஃபோக்ஸ், ஆர் அகமத், டி ஹார்ட்லே, எம் வுட் இவங்க 11 பேரும் விளாட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது 2ஆம் தேதி 2/2/2024 ஃபஸ்ட்டு நாளே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. சுவாதி நட்சத்திரத்து அதிபதி ராகு. 2ஆவது நாள் மேட்ச்சு விசாக நட்சத்திரம் அதிபதி குரு. அதுக்கடுத்த நாள் வந்து அனுச நட்சத்திரம் அதிபதி சனி. 5ஆவது நாள் வந்து 4ஆவது நாள் வந்து கேட்ட நட்சத்திரம் அதிபதி புதன். இப்படித்தான் மேட்ச் போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் யார் நல்லா விளாட போகிறாங்க, கேப்டன் விசி யாரை எந்த பிளேயரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். வீடியோ வந்து முழுமையாக கவனமாக கேளுங்க. இப்போ இந்த 4 நாள் மேட்ச் அப்படிங்கிறது இருக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். 3 நாள் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான். அப்போ 2 நாள் 2.5 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும். இந்த செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2.5 நாளில் முடிஞ்சிடும். அனுச நட்சத்திரம் ஆரம்பமாகி 2வது பாதம் 3வது பாதம் போய்கிட்டு இருக்கும்போதே மேட்ச் முடிஞ்சிடும். அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி போய் 4ஆம் தேதி சனியுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம் 2-3 மணிக்கெலாம் கூட மேட்ச் முடிஞ்சிடும். இப்போ யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் சர்மா, ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் ஐயர், டபிள்யூ சுந்தர், ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், கே யாதவ், ஜே பும்ராக் இதில் எடுத்துக்கலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது இசட் கிராவ்லே, ஓ போப், ஜே ரூட், ஜே பெய்ர்ஸ்டோ, டி ஹார்ட்லே, எம் வுட் இவர் எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா இந்தியாவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. 70% இந்தியா வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு. அதாவது சொல்லிட்டு 2.5 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா இசட் கிராவ்லே, ஜே ரூட், பி ஸ்டோக்ஸ், ஆர் அகமத், டி ஹார்ட்லே, எம் வுட் இவர் எடுத்துக்கலாம். இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் ஆர் சர்மா, ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் ஐயர், டபிள்யூ சுந்தர், ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், கே யாதவ், ஜே பும்ராக். இதில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் பிளேயர்ஸ் வந்து எந்த சேஞ்சும் பண்ணல, ஒரே மாதிரி தான் வர்றாங்க. ஆனால் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஃபீல்டிங் பண்ணால் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதை பார்த்துக்கிறங்க. இப்போ இதுலேயும் 14 பேர் சொல்லிட்டேன். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 14 பேரும், இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 14 பேரும் சொல்லியிருக்கேன். யார் வின் பண்ண போகுதுன்னா இந்தியா தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 70% இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இந்த 3 நாள் அல்லது 2 நாள் மேட்ச்சில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடியவங்க வந்து 3 பேர் தான். அதாவது டபிள்யூ சுந்தர், ஆர் அஸ்வின், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேர் தான் இந்தியா டீமை சேர்ந்த வரைக்கும். மொத்தம் டோட்டலாகவே அந்த 11 பேரில் இவங்க 3 பேர் நல்ல பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் கேப்டன் யாரை போடலாம்னா ஆர் அஸ்வின், டபிள்யூ சுந்தர் கேப்டன் விசா போட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்க 2 பேரையும் மாற்றியோட கேப்டன் விசா போட்டுக்கலாம். 2 பேர் தான்
விக்கெட்ஸ் நிறையா விழுகும். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா விக்கெட் விழுகாது. ரெண்டாவது நாள் வரைக்கும் போகும், ரெண்டாவது நாள் மதியம் வரைக்கும் கூட போகும். அப்புறம் மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய மேட்ச்சு, அதாவது 3ஆம் தேதி மதியத்துக்கு மேலே இங்கிலாந்து பேட்டிங் பண்ணுது அப்படின்னா அந்த ஈவினிங்களோட முடிஞ்சிடும், ஆல் அவுட் பண்ணிடும். 3ஆவது நாள் இந்தியா அப்படி ஸ்லோ பண்ணி கொண்டாந்து வின் பண்ணிடும். அப்படி தான் இருக்குது. 2 நாள் மேட்ச்சு தான். இதுதான் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இதில் பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுனாலும், கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் மாறும். ஏன்னா இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவல் வந்து சரியாக தெரியல. சில வெப்சைட்டில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, சில இப்போ வெப்சைட்டில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பிளேயர் செட் பண்ணி அதிலேருந்து எடுத்தேன்னு சொல்கிறேன். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இல்லை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறங்க. இப்போ பொதுவாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, ஆர் சர்மா, ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் ஐயர், டபிள்யூ சுந்தர், ஏ பட்டேல், ஆர் அஸ்வின், கே யாதவ், ஜே பூம்ராக். இங்கிலாந்து சைடு வந்து இசட் கிராவ்லே, ஜே ரூட், டி ஹார்ட்லே, எம் வுட். இவங்க தான் 12 பேர் சொல்லியிருக்கேன் மொத்தமாக. இந்த 12 பேர்லேருந்து நீங்கள் ஒரு 8 பேர் கரெக்டாக எடுத்தாலே போதும். ஏன்னா லைனப்பில் யார் வருவா அப்படிங்கிறது தெரியாது. 8 பேர் 11 பேர் இதிலேருந்து எடுத்தால் கூட கரெக்டாக வந்துடும். ஏன்னா கேப்டன்சின்னு சொல்லியாச்சு. எப்படின்னு பார்த்துக்கிறங்க. அடுத்த டெஸ்ட் மேட்ச் எப்போ வருதுன்னு பார்த்து நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டு விட்றேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதில் மற்ற மேட்சஸுக்கு உண்டான ரிசல்ட் அதில் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.